டாக்டர் ராமநாதன் தமிழகத்திலிருந்து பாருங்க இந்த லைவை மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம். வெயிட் பார்லிமெண்ட் சுற்றி காட்டுறோம். வெயிட் நீங்கள் போட்ட வித்தியெல்லாம் என்னடா வந்துருக்கேன். இல்லை அர்ச்சனா ராமநாதன் must be live on live. Wait. Share. Wait. कोई बात नहीं है මට හතර පස් පාර කියන්න බෑනේ. මේක කොයිවත් ලියලා දිනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නැහැ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනෙකුට වාඩි වෙන්න පුළුවන් නේ. මේක විපක්ෂනායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියනවද කොයි හරි? ලියලා තියනවා නම් පෙන්වන්න මම නැගිටිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. very sorry. තව කොට ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්න. තව කොට ගියක් තියනවා මෙතන. වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරලා තමයි තියන්නේ අපි. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියන්නේ. ඒකට මොකක් කරන්න බෑ. මේ පැත්තකට අපි කතා කරන්නේ. කේතෝ කියන්නකො මම නැගිටින්න ඕනේ කේතෝ කියන්නකො. මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීන මාවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. හරි ඒ වැරදි නෑ. මේ පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි එන්නේ කවදාද? මේක කොහෙද ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකද කියලා තිබුණා අපි නැගිටිනවා. ලියලා තියනවාද? නෑනේ. පුතු කීයක් තියනවාද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. ஓகே ஏதாவது கேள்வி இருக்கிறனா நீங்கள் கேட்கலாம். மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அது சஜித் பிரேமதாசன் கதிரையா முதலும் பட்டுமா உண்டு. நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழ் என்ன ரைட். ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். சுற்றி காட்டுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னோட தான் புதுசாக வந்திருக்கேன். பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு உரிய வெற்றி. ரைட். ஏதாவது கேட்குறேன். கூட நாளும் கிணவர் அடிச்சிருப்பீங்க. எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். டைமை யூஸ் பண்ணுவோம். ரோஹானி பாமா வேலை இது. ஓகே ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். நீங்கள் கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு மாறி மாறி வந்து ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு 4-5 நம்பர் லைவில் இருக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த 5 நம்பரும் நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடிப்பேன். ஏதாவது வந்து அந்த பக்கம் வந்து 116 பேர் தான் இருக்கலாம். ஸோ மொத்தம் 225 தானே. இப்போ இந்த பக்கம் வந்துருக்கேன். அந்த பக்கம் போய் இருக்க பார்த்தேன்னா வேறு கேட்கலாம் கேட்கலாம். கட்டு பொம்பளை இருக்கு. 2 வருஷத்துக்கு கௌசல்யா விரும்புறீங்க. எப்போ மன்னார் வருவீங்க? மன்னார் பெரும்பாலும் மண்டைக்கு வருவேன். வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன். நன்றி நன்றி. வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி. மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம். ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து 2012 வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ணா குட் மார்னிங். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்ணா கிரீன் கிளாஸில் வந்து கிரீன் கிளாஸில் கண்டு விரும்புகிறாங்க. நான் காய்ச்சான உங்களோட என்னண்டா இது எங்கட போஸ்ட் நிற்கிறாருக்கா?
இல்லை 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 அது அதுக்கு அது சொல்லி ஓகே கேட்குறேன். அது வந்து எங்கள்கிட்ட ஏவிபி சைட்ல இருந்து என்ன வேறு அந்த அண்ணாக்கு சந்திரசேகரன் அதை வச்சுட்டு போகிறார். இசைவெளி போட்டு வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்புவோம். ஆளுங்கட்சியாண்டு கேட்டுருக்காங்க. என்ன டிசைட் பண்ணிடுற ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்லை. அது ஒரு விஷயம். நடுவில் போயிருந்தாலும் விருப்பினர் சஜித்தோட போயிருக்கிறது. பாராளுமன்றம் வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறத விட்டுறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும். அது நான் அந்த இதில் விட மாட்டேன். அதுக்கான தானே கஷ்டப்பட்டு படித்தது. பார்லிமெண்ட்டுக்கு வரணுமெண்டோ பொலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில். 2 உயிர் போயிட்டு மன்னாரில் எஸ் 2 உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்கு நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன். இப்போ பார்லிமெண்ட் ஓட் எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன். அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும். முக்கியமாக பதிவாங்கல்ன்ற ஒன்றுமே இருக்காது. அது தவிர நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம். பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன். இதில் சரியான கவலையாக இருக்குது. கௌஷல்யா இதில் பக்கத்தில் இருந்துட்டு போனோம். பட் கேலரியில் இருக்கு. அங்கே போய் கொண்டு போயிட்டாங்க இந்த தங்கத்தை இன்னொரு 1 இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மாநசபை போயிடுவேன். கௌஷல்யா இதில் வந்திருக்கேன். கௌஷல்யா அந்த நாளில் வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் தாமனா நினச்சோம் அப்படி தான் இருப்பேன். ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறுப்போம். வெயிட், இது வந்து என்னோட இருக்கிற 5 நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கேட்குறேன். ஒரு ஆளோட எப்படி இருக்கும். இப்போ லைவுக்கு வர நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான தங்கத்தை விட்டு தங்கத்தை கிளறியில் கொண்டு விட்டாங்க தான். தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன். பட்டியில் இருக்கிறேன் சென்னை பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அங்கே போட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கங்க்ராச்சுலேஷன் கௌஷல்யா ஃப்ரம் கனடா டொரண்டோ. தேங்க்யூ அண்ணா. ஆளுங்கட்சியின் முதல் வரிசையில் 8வது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம். அதுபோல எதிர்கட்சி 8வது ஆசனம். அப்படி எழுதி இல்லை இருந்தால் மாறிக்கொள்றோம். எப்படி வசதி அப்படி இதில் எழுதியிருந்தா பிரதமருக்குரிய ஆதனம் எதிர்கட்சிக்கு அது ஆதனம் வந்து எழுதியிருந்தா நாம ஆடுவோம். நான் ஹாஸ்பிட்டல்லையே நீட்டாக பிடிச்சாக்கள் இங்கே நீட்டாக பிடிப்போம். சாணக்கியன் காலையில் காலையில் காட்டுக்காக சொல்லுவோம். ஒரு ஏதோ கலைச்சி அரைக்க விட்டவர் பார்ப்போம். என்ன அனுப்பினா எனக்கு ஓட் தேறின ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பெரிய தேங்க்யூ. ஓகேடா. வேறு என்ன இப்போ ரைட். இனி பம்பல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும். 2 நீங்கள் பார்க்கலாம். சொந்த கட்சி ஆரம்பிக்காமல் என்னென்ற பஃபா அந்த கட்சி ஆரம்பிச்சு கல்நாள் ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். 9:47 அப்போ என்ன 13 நிமிஷம் இருக்குது. ரைட், ஸ்டார்ட் பண்ண போயினா நான் உங்களுக்கு